பாட்டி, எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும்னு எக்காரணத்தை கொண்டு கார்த்திக்கு தெரிய வேண்டாம். ஏண்டா கண்ணு இப்படி சொல்ற? அவனுக்கு தெரிஞ்ச அவன் சந்தோஷப்படுவான்ல. பாட்டி, அவர் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவங்க அம்மா இறந்து போன துக்கம் தெரியாத அளவுக்கு நான் அவர் மேல பாசத்தை காட்டணும் பாட்டி. அப்பதான் அவர் என்னை இன்னும் நேசிப்பாரு. அதுக்கு பிறகு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் பாட்டி. சரி தாயி, அதுதான் ஆசைன்னா அப்படியே நடக்கட்டும் கண்ணு, அப்படியே நடக்கட்டும். சரி பாட்டி, வாங்க கிளம்பலாம். என்னால நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போக கூடாது. நீ ஜெயிக்கணும். ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். மாப்பிள்ள, உங்களுக்கு வந்தது நிலைமை வேற யாருக்கு வரக்கூடாது மாப்பிள்ள. பெத்த தாய்க்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா எந்த மகனாலையும் தாங்கிக்க முடியாது மாப்பிள்ள. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. என் வாழ்க்கையில் இவ்வளவு நாள்லாம் அவங்கள நான் பிரிஞ்சதே இல்லை மாமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள ரொம்ப நாள் நான் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நிரந்தரமாவே பிரிஞ்சிட்டாங்க. யாருக்கும் சின்னதா கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தது என்னால ஏத்துக்கவே முடியல மாமா. என்னால இது வெளியும் காட்டிக்க முடியல. மாப்பிள்ள, நான் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் உங்க துக்கத்திலேருந்து உங்களால் அவ்வளவு சீக்கிரமா வெளியில வர முடியாது. உங்க அம்மா இப்ப உயிரோடு இருந்திருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்படுவா. நீங்க என் அபிராமியோட பிள்ளை மாப்பிள்ள. அவ சொல்றதா நினைச்சுக்கிட்டு வந்து ஒரு வா சாப்பிடுங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, எனக்கு பசிக்கல, சாப்பாடுலாம் வேண்டாம். இப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள? அபிராமி நம்மளை விட்டு போனது எனக்கும் தாங்க முடியாத சோகம்தான். சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்தோம், வளர்ந்தோம். எப்ப சாமுண்டீஸ்வரியை கல்யாணம் பண்ணனோ அப்பவே எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கு இருந்தது ஒரே தங்கச்சி. அவளோடவும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் அவளையே பார்த்தேன். சம்மந்தி ஆயிட்டா, இனிமே அவளோட பார்க்கலாம் பேசலான்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப அந்த சந்தோஷமும் போயிடுச்சு. அவ இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாப்பிள்ள. நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு துக்கம் இருந்தாலும் நாம மற்றவங்களுக்காக வாழ்ந்து தானே மாப்பிள்ள ஆகணும். அதோட இல்லாம நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறது தானே அபிராமனுடைய ஆசையே. அவ ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவாது உங்களுக்கு தெப்பு வேணாமா மாப்பிள்ள? வாங்க மாப்பிள்ள, வந்து கொஞ்சமா சாப்பிடுங்க. இல்லை மாமா, நான் கொஞ்சம் தனிமையில் இருக்கணும். சாரி மாமா.
எப்பவுமே நாம ஒண்ணு நினைச்சா அது நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது. பிள்ளையார பிடிக்க போறப்பெல்லாம் அது குரங்காதான் போய் முடியுது. எப்படி பிளான் போட்டாலும் அது நாம நினைக்காத ஒண்ணுலதான் போய் முடியுது. அதே டென்ஷன் தான் எனக்கும். இப்போ கும்பாபிஷேகம் நின்னு போச்சேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த டிரைவர் பையன் யாருன்னு நிரூபிக்க முடியாம போச்சே அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு ஒன்னும் புரியல. அவனுக்கு இன்னும் எப்படிதான் வலை வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. ஆமாம், அவனே அவன் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கான். எந்த பிடிக்கும் சிக்க மாட்டேங்கிறானே. அவ அம்மாவை உயிரோட கூட்டிட்டு வந்து நிரூபிக்கலான்னு பார்த்தோம், அதுவும் முடியல. சரி, அவ செத்தப்ப கொல்லி வைக்க வருவான், அப்பாவது நிரூபிக்கலான்னு பார்த்தா அப்பவும் முடியல. என் அக்கா காரியை இதுக்காக கூட்டிட்டு போய் அவ கோவத்துக்கு ஆளானதான் மிச்சம். அவ வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சுட்டா. என்ன சந்திரா, ரொம்ப திட்டாளா? ஆமாங்க, காரி துப்பிட்டா. ஒவ்வொரு தடவையும் என்னை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துறியான்னு நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறா. இனிமே அந்த டிரைவர் பைய விஷயத்துல நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டா. அந்த அளவுக்கு அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவ பொண்ணுங்க கூட நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாளுங்க. அவன் விஷயத்துல செல்லா காசா ஆயிட்டேன். மனசை தளர விட்டுறாத மருமகளே. அவன் மாற்ற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நாம கிரிமினலா யோசிச்சோம்னா அவன் நம்மளை விட கிரிமினலா யோசிச்சு ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிடறான். ஆனா இது இப்படியே போயிடாது. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான். நாம தான் திருடங்க மாதிரி முழிக்கிறோம், ஆனா அவன் எப்பவுமே ஹீரோ மாதிரி ஜம்முன்னு நின்னுட்டு இருக்கான். இந்த பாருமா, நான் இருக்கிறப்ப நீங்க 2 பேரும் கவலைப்படக்கூடாது. அந்த டிரைவர் பையில ஒரு வழி பண்ணாம விட மாட்டானா? கரெக்ட் சித்தப்பா, நாம அப்செட் ஆயிடக்கூடாது. அந்த பையலோட அம்மா செத்து போனதால இன்னும் 1 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்காது. அவன் எப்படியும் சாமுண்டீஸ்வரி வீட்டில் தான் இருக்க போறான். நாம நிறுத்தி நிதானமா அவன் எழுந்திருக்க முடியாதபடி ஒரே அடியா அடிக்கணும். அப்பதான் அவனை வீட்டை விட்டு துரத்த முடியும். ஆமாங்க, அவனை வீட்டை விட்டு துரத்திட்டா ரேவதி வாழ்க்கை நாசமா போகும். அத பார்த்து என் அக்கா காரி தினம் தினம் சாகணும். அவன் போயிட்டா அந்த குடும்பத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க. எல்லாத்தையும் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். எங்க அப்பனை அவதான சாகடிச்சா அது இன்னும் தீயா நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவ கதையை என்னைக்கு முடிக்கிறேனோ அன்னைக்குதான் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். நானும் அப்பதான் முழுசா சந்தோஷப்படுவேன். ஆமாம் அவனே, என் அண்ணன் சாவுக்கு அவதான் காரணம். நான் ஜெயிலுக்கு போய் அவமானப்பட்டதுக்கும் அவதான் காரணம். அவளை பழி தீத்தா தான் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா மாமா, அந்த அபிராமி தான் நீங்க அனுப்பி வச்ச ஆளுங்கன்னு திரும்ப பிடிச்சிட்டதா சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி அவளை செத்து போக விட்டானுங்க? அந்த பொம்பளை சாதாரண ஆளே கிடையாது. நாம உயிரோட இருந்தா நம்ம புள்ளைய பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்கிறதுக்காக தான் அவளாவே லாரி முன்னாடி விழுந்து செத்து போயிட்டா. மகனுக்காக உயிரையே கொடுத்துட்டு போயிட்டா. இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா சொல்லு? ஒரு விதத்துல அந்த அம்மா செத்து போனது அவனுக்கு பெரிய அடிதான். அது கூட நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான். அவன் அம்மாவை பறி கொடுத்துட்டு சோகமா இருக்கிறத பாக்குறப்ப ஏதோ கொஞ்சம் பழி வாங்கிட்ட திருப்தி இருக்கதா செய்யுது. அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம் மருமகளே? இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் மாமா, கொஞ்சம் அமைதியாவே இருப்போம். என் அக்கா காரி என் மேல ஏகப்பட்ட எரிச்சல்ல இருக்கா. இப்ப எதை செஞ்சாலும் சரியா வரும்னு தோணல. அதுவும் சரிதான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், நமக்கு சரியான சந்தர்ப்பம் வரும், அப்ப நாம யாருன்னு காட்டுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதா புத்திசாலித்தனம். என்ன பஸ் எதையுமே காணோம்? இன்னைக்கு ஊருக்கு போயிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. ஆமா அத்தை, ரேவதி கண்ணில் படாம போறது நல்லது அத்தை. இல்லனா அவ போக விட மாட்டா, ஏதாவது சொல்லி நம்மள தடுத்துருவா. அம்மா போனது உங்க எல்லாரை விட எனக்கு தான் பெரிய இழப்பு. அவங்கள ஒவ்வொரு நிமிஷமும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்காகவே வாழ்ந்தவங்க. மனசு பூரா அவங்க நினப்பு தான் இருக்கு.
என்ன ஒரு பஸ்ஸையும் காணோம்? ஸ்ட்ரைக் எதுவும் நடக்குதா? ஸ்ட்ரைக் எல்லாம் இல்ல அத்தை. இந்த பக்கம் வர பஸ் ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ஏதோ ஒரு பஸ் கண்டிப்பா வரும். ஏங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். பஸ் இன்னும் வரல. 9 மணிக்கு வந்துருமா பஸ்? ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு போல இருக்கு. என்னாச்சுன்னு வண்டி நின்றுச்சு? என்னன்னு தெரியல, இதை பார்க்குறேன் மேடம். என்னென்ன ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு மேடம். என்னாச்சு? இங்கே ரோட்டில் ஏதோ பள்ளம் வெட்டி போட்டிருக்காங்க மேடம். நம்ம வந்த வழியே திரும்ப போயிடலாம் மேடம். சரி. அண்ணா கொஞ்சம் யூட்டன் எடுங்க. எதுக்கு மேடம்? இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அப்படியே யூட்டன் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு போயிடலாம். சரிங்க மேடம். அத்தை, அங்க ஒரு ஆட்டோ வருது. பேசாம அந்த ஆட்டோல ஏறி பக்கத்துல போய் இறங்கிக்கலாமா? இங்க நின்னா ரேவதி வர பார்த்தாலும் பாத்துருவா. நீ சொல்றது சரிதான் மைத்திலி. ஆட்டோ பிடிச்சாவது இங்க இருந்து கிளம்பிடலாம். ஆட்டோ ஆட்டோ. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? கையில பேக் எல்லாம் வச்சிருக்கீங்க. அக்கா, கோவில்ல நான் தான் என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரேன்னு போனேன்ல, கூட்டிட்டு வந்து பார்த்தா உங்களை காணோம். அப்ப நீங்க எங்க போயிட்டீங்க? இல்ல அத்தை தனியா இருப்பாங்கன்னு தான் வந்துட்டேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இங்க எங்களுக்கு எதுவும் செட் ஆகுற மாதிரி தெரியல. அதான் எங்க ஊருக்கே போலான்னு முடிவு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். என்னம்மா, நீங்க வந்து 10 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள சொந்த ஊருக்கே போறேன்னு சொல்றீங்க? வேலை வேணும்னு எங்க வீடு வரைக்கும் வந்தீங்க, இப்போ திடீர்னு போறேன்னு சொல்றீங்க. ஏதாவது பிரச்சனையா? அது இல்லம்மா, அது வந்து எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இந்த ஊர் பிடிக்கலையா இல்ல எங்களை பிடிக்கலையா, இல்ல இங்க வேலை பார்க்க பிடிக்கலையா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என்னமோ ஊருக்கே போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, அதான் கிளம்பிட்டோம். ஏ, இந்த ஊருக்கு என்ன, நாங்களாம் இல்லையா? அப்படி இல்லம்மா, அது வந்து இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். இங்க 1 மாசம் இருங்க. ஒருவேளை அப்பவும் உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா நீங்க கிளம்பிடலாம். இப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். இல்லம்மா வேணாம்மா, நாங்க கிளம்புறோம். என்ன உங்க மக மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, உங்க மக கூப்பிட்டா இப்படிதான் மறுத்து பேசுவீங்களா? சொல்லுங்கம்மா, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, அத கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? நான் சொல்றேன், வாங்க வீட்டுக்கு போலாம். வந்து ஆட்டோல ஏறுங்க.
வாங்க. என்னம்மா இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க? ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? இல்ல சார், இனிமே இவங்க இங்க தான் இருக்க போறாங்க. நீங்க வீட்டு சாவி கொடுக்குறீங்களா? புரியலையம்மா. சார், ஏதோ ஒரு குழப்பத்துல போயிடலான்னு யோசிச்சாங்க. நான் குழப்பத்தை தீர்த்து கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க சாவி கொடுங்க. அப்படியாம்மா, இந்தாங்க சாவி. ம். வாங்க. ம். வாங்க. இனிமே என்கிட்ட சொல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்றேன். சரிம்மா, இனிமே நாங்க எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கோம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த ஊர்ல மனசு விட்டு பேச எனக்கு யாருமே இல்ல. இப்போ நீங்க தான் இருக்கீங்க. அப்பப்ப இங்க வந்துட்டு போனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் நான் உங்களை இங்க இருக்க சொன்னேன். சரி ரேவதி, நாங்க எங்கே இருப்போம், நீ கவலைப்படாத. சரிம்மா, கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுதா? என்னாலதான் வர முடியல. எங்கம்மா நடந்துச்சு? கும்பாபிஷேகம் நின்னு போச்சு. ஏம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சுமா. அப்படி என்னம்மா நடந்துச்சு? என்ன சொல்றீங்க? உங்க அத்தை இறந்துட்டாங்களா? ஆமா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என் ஹஸ்பண்டோட அம்மான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அவங்க என் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சின்னு இப்பதான் எனக்கு தெரியும். என் ஹஸ்பண்ட் என்னோட வீட்ல சாதாரண வேலை செய்யற டிரைவர் இல்ல. அவர் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க குடும்பமும் தாத்தா பாட்டியோட குடும்பமும் ஒரு பிரச்சனையால பிரிஞ்சு கிடக்குற ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கதான் அவர் இங்க வந்து டிரைவரா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியா? அட கடவுளே. ஆமா, அதையெல்லாம் நினைக்கிறப்போ மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ நாள் அவரை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இனிமே அவருக்காக அவரோட மனைவியா வாழ போறேன். அவரு சந்தோஷம்தான் இனிமே ஏன் சந்தோஷம். இப்ப ஏதோ மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உங்ககிட்ட சொன்னதால என் மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் குறைஞ்சு போச்சு. எனக்கு இப்பவே அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் வரேன். அப்புறம் நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். சரிம்மா, நாங்க எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கோம். சரி, நான் வரேன். என்னம்மா இதுல இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்கு? எவ்வளவு நல்ல மனுஷி அந்த சம்பந்தியம்மா. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாதுல்ல. அம்மாவை தெய்வமா மதிக்கிற மாப்பிள்ள இதை எப்படி தாங்கிப்பாரு? பாவம்,
அவர் இந்த துக்கத்துல இருந்து வெளியே வர ஆண்டவன் தான் துணையா இருக்கணும். நல்லவங்களுக்கு தான் எல்லா சோதனையும் வரும். அது ஏன்னு தான் புரியவே மாட்டேங்குது. கார்த்திக் தம்பிக்கு மன உறுதி ஜாஸ்தி. இந்த துக்கத்துல இருந்து அவர் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருவாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அத்தை. நீ எதை சொல்ற மைதிலி? கார்த்திக் தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம தீபா தான் அவரோட முதல் மனைவின்னு ரேவதிக்கு எதுவும் தெரியாது. இனிமே எப்பவுமே அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும். அப்பதான் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாமா, மாப்பிள்ளையோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அதுக்காக தீபா விஷயத்த மறைக்கிறது தப்பில்ல. என் பொண்ணுக்கு தான் கொடுத்து வைக்கல. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளாவது நல்லபடியா இருக்கட்டும். என் தீபா தெய்வமா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா.